சார் உங்களதான் சார் வாங்க சார் வாங்க வாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அஸ்விகா பியூர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து நியூ கலெக்ஷன் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் பிடிச்ச கலெக்ஷன். நேம் வந்து தம்பி சொல்லுவார் என்ன சேலைன்னு, டிஸ்பிளேலே தெரிஞ்சிருக்கும் என்ன சேலைன்னு. ஏன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஹேண்ட்லூம் வீவர்ஸால் இதை வியூ பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஊரில் மட்டும்தான் இதை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் இது மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஏன் நம்ம சிறுமுகையிலேயே கிடையாது. இது அந்த ஓல்டு வீவர்ஸ் இதை பற்றி நல்லா ஃபெமிலியரான பர்சன்ஸ் மட்டும்தான் இதை வியூ பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் ட்ரூவாக தான் சொல்கிறோம். என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை பண்றது கிடையாது. ஸோ அதனால எங்கே பண்ணுறாங்களோ அங்கே ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒன்றுமே இல்லைங்க. போச்சம்பள்ளி ஆந்திராவில் ஒரு ஊர் இருக்குது. ஸோ இந்த சாரியோட பேர் போச்சம்பள்ளின்னு வந்ததுக்கு ரீசனே வந்து போச்சம்பள்ளிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த மாதிரி ஒரு சாரி டையிங்கை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை அங்கே பண்ணதுக்கப்புறமா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் பண்ணணும்னு பண்ண இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பழனி, உடுமலைப்பேட்டை, காமநாயக்கம்பாளையம். ஸோ இந்த ஏரியாவில் மட்டும்தான் இந்த போச்சம்பள்ளி டையிங் சாரீஸ் பியூர் சாஃப்ட் சில்க், அதுவும் ஹேண்ட்லூமில். ஆமாம், இது ரொம்ப டிஃபிகல்ட். தம்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படியே இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் பண்ணணும். இந்த சேலை பண்ணுறக்கே 4 to 5 days ஆகும். அவ்வளோ வந்து பார்த்து இதை வந்து நெசவு பண்ணணும். ஸோ இதை பற்றி கரெக்டாக தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி இது பண்ணுறாங்க, இதோட ப்ராசஸ் என்ன, எப்படி இது போச்சம்பள்ளிலேருந்து நம்ம ஊருக்கு இது எப்படி கொண்டு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ தம்பி வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி என்ன மனுஷன். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரியில் நீங்கள் பார்ப்பீங்க பல்லில் கோல்டு ஜெரி போட்டிருப்போம். பாடியில் புட்டா டிசைன்ஸோ இல்லை பிரைடல் கலெக்ஷனோ எதுவாக இருந்தாலும் கோல்டு ஜெரியில் வந்து வார்ப்பு வெஃப்ட், அதாவது வார்ப்பு ஹரிஜாண்டல் வெஃப்ட் கிராஸ் இது பண்ணுவோம். அதுக்கு மேலே தான் டிசைன் ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த வார்ப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. பார்க்குற கஸ்டமர் நிறைய பேருக்கு வார்ப்லாம் தெரியாது. ஸோ எங்கள் வீடியோவில் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வேணா நாங்கள் காட்டுறோம் வார்ப்புன்னு சொல்லிட்டு மேலே இமேஜ் வேணா போடுறோம். கண்டிப்பாக வார்ப்னா என்ன, வெஃப்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் வேணா ஃப்ரேமில் பின்னாடி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஹாஃப் ஐன் ஜரி, கோல்டு ஜரி சொல்லுவோம், சில்வர் ஜரி சொல்லுவோம். அதை வச்சு தான் நம்ம சாரியில் டிசைன்ஸ் போடுவோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஃப்ட்லேயே டிசைன் போட்டிருப்போம். காட்டுறது யார் தெரியுமில்ல, வர்கீஸ். இங்க பாருங்க, இதை தேய்ச்சி பார்த்தாலோ எதுவுமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜரியா இருந்துச்சுன்னா மேல டச் ஆகும், கைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாட்டோம். ஜரி அந்த ஒர்க் மாட்டோம். இதுல அப்படி மாட்டாது. ஏன்னா இதுல வெஃப்ட்லயே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். வெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாம டையிங் யூனிட்ல டையிங் பண்ணும்போது இந்த கலர் இந்த இடத்துல நிற்கணும், இந்த கலர் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஃப்ட்டுங்கிறது வெறும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஒயிட்டாக தான் இருக்கும் ரா மெட்டீரியல். அது டையிங் பண்ணும்போது எனக்கு இந்த கலரில் இப்படி டிசைன் நிற்கணும் அப்படிங்கிறது நம்ம வெஃப்ட்லேயே டிசைன் வந்து இந்த டையிங் யூனிட்டில் நம்ம பண்ணிடுவோம். அதை வந்து நம்ம வந்து இங்கே நம்ம ஒரு நாடான்னு சொல்லுவோம். அந்த நாடாவில் வந்து தார்குச்சியில் ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 ஏற்றிக்குவோம். ஒரு தார்குச்சிக்கு அடுத்தது இந்த தார்குச்சி தான் வரணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த டிசைன் வரும். இல்லை ஒரு தார்குச்சி இப்போ நம்ம மொத்தமாக நம்ம சாஃப்ட் சில்க் புட்டா சாரீஸ் நெய்கிறோம் இல்லையா, ஸோ அதில் நெய்கிற மாதிரி மொத்தமாக எந்த ஒரு தார்குச்சி வேணாலும் எடுத்து போட்டிங்கன்னா இங்கே டிசைன் வராது, தப்பாக தான் வரும். ஏன்னா இந்த ஊருக்கு இது பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. டையிங் யூனிட்டும் இங்கே கிடையாது. கரெக்டாக லைன் பை லைனாக இந்த மாதிரி டையிங் போகிறதுக்கு, வெஃப்டில் டையிங் போகிறதுக்கு இங்கே நம்ம டையிங் யூனிட் வந்து சிறுமுகையில் கூட கிடையாது. ஆனால் பழனியில் இருக்குது, உடுமலைப்பேட்டை, காமநாயக்கம்பாளையம் இருக்குது. அங்கே நாம் வந்து இந்த டிசைனு கலர் கொடுத்து நாம் அங்கே இருக்கிற வீவர்ஸ் கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணி நாம் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுதான் ரியாலிட்டி. இங்கே வந்து நீங்கள் என்ன இது எல்லாத்தையுமே காட்டுறீங்க, இது உங்கள் என்னோட மேனுஃபேக்சரிங் தான், பட் டிசைன் என்னோடது தான். பட் ஆனால் வியூ பண்ணி வர்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா காமநாயக்கம்பாளையத்திலிருந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் நான் சொன்ன மாதிரி. இங்கே பாருங்கள் பார்டரில் உங்களுக்கு பாருங்கள், இந்த பார்டரில் இந்த ஜரி வர்ற இடம் வந்து பாருங்கள், டிஷ்யூ ஜரி வர்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை தாண்டி ஒரு 4 inch 5 inch வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லு கலர் என்னவோ அதை நம்ம பார்டரில் வச்சுருப்போம். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன லைனிங்ஸ் எல்லாம் வந்து தெரியறதுக்கு காரணம் இதுதான். இந்த சைடு இல்லை, இந்த சைடு பாடி கலர்ல அந்த இது டிசைன் வரல. இது வந்து என்னன்னா நம்ம பாட்டம், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளீட் எடுக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம டிசைன் வச்சோம்னா அசிங்கமா தெரியும். இப்போ பாட்டம்ல வந்து கால் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஜரிகை கொஞ்சோண்டு டிசைன் இருக்கும்போது அப்புறம் கட்டும் போது உங்களுக்கு சாஃப்ட் சில்க்ஸ்ல வரும், இது வராது.
புரியலிங்க. சாஃப்ட் சில்க்ஸில் வரும், இதில் வராது கேட்குறேன் நான். இல்லை இதில் வரும். இதில் வந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா டிஷ்யூ இங்கே வச்சுட்டோம். இங்கே டிஷ்யூ நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னல் டிஷ்யூ காட்டினோம்ல, மேலே கீழே இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து சேம் அதே தான். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்டர் கொடுத்துருக்கோம். அது கீழே ஃப்ளீட்டட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளினாலேயே இந்த எக்ஸ்ட்ரா பார்டர். இல்லை போச்சம்பள்ளிங்கிறதுனால கிடையாது, நமக்கு இந்த பல்லு கலரை வந்து பார்டரில் காட்டணும். ஆமாம், அப்போ அது வந்து ட்ரெடிஷ்னல் சாரி அந்த காலத்து மேனுஃபேக்சரிங். இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றையும், அதாவது ஒரு லிங்க், அதாவது நம்ம ஒரு பேண்ட் போடுறோம்னா ஷர்ட் மேட்சாக அந்த கலருக்கு ஆப்போசிட்டாக போடணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ இந்த கலரோட ஆப்போசிட் என்னங்கிற இந்த கலருக்கு வந்து இது மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஒரு பார்டர் கொடுக்கணும். இல்லை, என்னோட கேள்வி வந்து இப்போ நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம், நம்ம பல்லு கலர் அதுலேயும் வச்சுருந்தோம். பட் ஆனால் 2 சைடு ஃப்ளீட்லேயும் அதே மாதிரி தான் வரும்ல நம்ம பழைய கலெக்ஷன்ஸாக பார்க்கும்போது? இல்லை, அது 2 சைடு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜரிகை இல்லாமல் 2 சைடு வர்ற மாதிரி தான் நான் வச்சுருப்போம். பட் இப்போ இதில் ஜரிகை இருக்கும்போது நான் இதுலேயும் வச்சேன்னா பாடிக்கு ஹைட்டே கம்மியாயிடும். ஓகே, அப்போ நீங்கள் எடுக்கும்போது ஃப்ளீட் வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ இது வந்து மேலே அந்த டிஷ்யூ மட்டும் கொடுத்துட்டு இதோ இங்கே பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க, தெரியுதுங்களா? இதோட இங்கே நின்றுருக்கா. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற இடம் வந்து அங்கே வந்து 2 இன்ச்சில் கலர் சேஞ்ச் ஆகுது. இங்கே வந்து பாருங்க 7 இன்ச்சில் தான் கலர் சேஞ்ச் ஆகும். பட் ஒவ்வொன்றும் நிறுத்தி லைன் பை லைனாக தான் வியூ பண்ணணும். புரியுதுங்களா? இது எதுக்காகனா இது இதே அளவுக்கு நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாடியோட அகலம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்போ ஒன்று வியர் பண்ணும்போது வந்து இதில் பாதி அசிங்கமாக கீழே பாதி அசிங்கமாக தெரியும். இப்போ இது வியர் பண்ணும்போது இதெல்லாம் மறைஞ்சிருமா? ஃபுல்லாக இந்த கீழே பாட்டமில் மட்டும் இந்த டிசைன் அழகாக தெரியும், டிஷ்யூ அழகாக தெரியும். இமேஜ் இருக்கா நமக்கு? இமேஜ் ஃப்ரேமில் போட்டுடலாம், பின்னாடி வச்சிடலாம், நம்ம ஃப்ரேமில் வச்சிடலாம். ஆமாம். அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து நாம் எப்பவும் போல் உங்களுக்கு பார்டர் வந்து அழகாக கையில் வந்து அந்த ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டிஷ்யூ வச்சிட்டோம். சைடில் இருக்கு. ஓகே, சைடில் டிஷ்யூ வச்சிட்டோம். அது சைடில் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே வந்து ஆரி ஒர்க்கு ஃபெமிலியர். ஏன்னா நாம் என்ன டிசைன் போட்டு கொடுத்தாலும் நாம் கேட்குற டிசைன் எனக்கு இது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும்னு கேட்கும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியறதில்ல. ஸோ அவங்க எடுத்து ஈஸியாக ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இது பிளைனாக வர்ற ரீசன். ப்ளவுஸ் மட்டும், மற்ற எல்லாமே சாரீ ஃபுல்லாமே ஒர்க்கில் தான் இருக்கும். கடைசி வரைக்கும் சாரீ ஃபுல்லாக ஒர்க் தான். இது ரொம்ப ரொம்ப ரேர் உண்மையிலே. கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடிதாரில் இக்காட் டைப் போட்டிருப்பாங்க. இக்காட்டுங்கிறது தான் நம்ம தமிழில் போச்சம்பள்ளி. இக்காட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா சுடிதாரில் காட்டனில் போட்டிருப்பாங்க, பாலிஸ்டரில் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த சாரீ சுடிதார்லேயே உங்களுக்கு சாஃப்ட் சில்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணி தருவோம். சாரீ தான் எங்களோட மேனுஃபேக்சரிங். இல்லை இந்த சாரீக்கு பதிலாக இந்த சாரியில் இருக்கிறத வச்சு நீங்கள் எனக்கு சுடிதாராக மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு என்ன பண்ணணுமோ 1 or 2 பீஸ் பண்ண முடியாது ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்டில். ஒரு மினிமம் ஒரு கடைக்காரங்களா இருந்தால் 5 பீஸ் 10 பீஸ் ஒட்டுக்காக கேட்குறீங்கன்னா அதுக்காக நம்ம டையிங் யூனிட்டில் போட்டு நம்ம ட்ரை பண்ணி தரலாம். சிங்கிள் பீஸ் பண்ணுறது இதில் ரொம்ப ரேர். ஏன்னா இது ஒர்க்கே டஃப் ஒர்க்கு. நீங்கள் சைஸ் சொல்லிட்டீங்கன்னா ஸ்மாலாக மீடியமாக எக்ஸலான்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இங்கே டெய்லர்ஸ் கிட்ட கொடுத்து நம்ம அது கூட பண்ணி, இல்லை எங்களுக்கு நீங்கள் சாரியாகவே கொடுத்துருனாலும் சந்தோஷம், ஹாப்பி. அவங்க போய் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வச்சு ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இந்த கலர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கலர் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டு. இதை பாருங்கள். ஓகே, அதே தான் நான் காட்டின கான்செப்டே தான். பல்லு, பாடி, பார்டரில் பக்கத்தில் ஒரு டிஷ்யூ, எல்லாமே அப்படியே இருக்குமான்னு கேட்டால் எல்லா அதே மாடல்லையும் பண்ணலை. சில டிஃப்ரெண்ட்டான விஷயங்களும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குங்க, டக்குன்னு புக் பண்ணிடுங்க. அதில் டிஷ்யூ கொடுத்துருந்தோமா, நீங்களே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். இப்போ பாருங்கள் டிஷ்யூ வெளியே டிஷ்யூவில் வந்து ஜஸ்ட் பாயிண்ட் பார்டர் மாதிரி ஜரியை கொடுத்துட்டு பார்டரில் ஒரு டிசைனை கொடுத்து பாயிண்ட் பார்டர் ஆக்கிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ தான், டிஷ்யூவே சுத்தமாக இருக்காது. ஆமாம், டிஷ்யூவே இல்லை. இதில் பாருங்கள், இதில் டிஷ்யூ இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு டிஷ்யூ இருக்கும். அதில் டிஷ்யூவே இல்லை. ஓகே, நீங்கள் அதில் கையில் வச்சுருக்கீங்க. இதில் வந்து பாயிண்ட் பார்டர் மாதிரி ஒரு டிஷ்யூ. ஓகே. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வெரைட்டி பிடிக்கும். சில பேருக்கு பார்டர் டிஷ்யூ இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு பிளைனாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு சும்மா ஜலகா ஒரு சின்னதாக அந்த கோல்டு ஜெரி வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நாங்கள் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குங்க. ஆமாம், இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ தான் இருக்குது. இது எல்லாமே டிஸ்பிளே யூடியூப்பில் ஃபைனலாக எல்லாமே டிஸ்பிளே பண்ணிட்டு காட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன செலக்ஷன் என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ உடனே டிஎம் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே போட்டுரும், ப்ரைஸ் ரிவீல் பண்ணிடும். இந்த மாதிரி வந்து யாருமே எந்த யூடியூப் சேனல்லையும் வந்து யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. போச்சா வீடியோ போடுவாங்க, சாரியை பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணுவீங்க, நார்மலாக காட்டுவாங்க மெரூன் கலர்
yellow கலர் ஆமா. ஒயிட் கலர் தான் காட்டுவாங்க. இந்த அளவுக்கு டீப்பாக வந்து யாருமே வந்து போச்சம்பள்ளி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரியணுக்கோசரம் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் தம்பி வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி. ஸோ கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வேற என்ன ஒன்றும் இல்லை. போயிட்டு வாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டு வாங்க. என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்லை வேணாம். அதுதான் நம்ம சொல்ற ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலை பார்த்து நம்ம saree புக் பண்றாங்களோ இல்லையோ அந்த சாரியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து ஷாப்புக்கு போய் அவங்களே ஈஸியா கேட்பாங்க. போச்சம்பள்ளி போச்சம்பள்ளி எடுங்க அப்படின்னு சொல்லி போச்சம்பள்ளிக்கா டைப்ல எனக்கு வேணும், சாஃப்ட் சில்க் வேணும், அதுவும் டிஷ்யூ வச்சது எடுங்க, இல்ல பார்டர் வச்சது எடுங்க, இல்ல வித்தவுட்ல எடுங்க அப்படின்னு அந்த வேர்டு அவங்களுக்கு தெரிஞ்சாலே மேக்ஸிமம் இந்த சாரியை பத்தி தெரிஞ்ச மாதிரி தான் அவங்களுக்கு. புதுசா பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஓகே நீங்க டிசைன்ஸ் பிடிச்சா கண்டிப்பா வாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இவ்வளவு டெப்தா சொல்லும்போது அவங்க எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஓகே நல்லா ரெண்டு பேரும் வந்து தெரிஞ்ச சேலையை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும், எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நாங்க அடுத்தடுத்து நிறைய ப்ரொடக்ஷன் கொடுப்போம். ப்ரொடக்ஷன் கொடுத்து ஸ்டாக் நிறைய வச்சு ஹேண்ட் ஸ்டாக் நிறைய வச்சிருவோம். நீங்க வந்து பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா ஹெல்ப்பும் நாங்க பண்றோம். வேற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா போடுங்க. இல்ல வேற ஏதாவது நீங்க பேசுனதுல எனக்கு இந்த விஷயம் விட்டு போச்சு, அதெல்லாம் இது வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு இதை சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோல அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். அதை பத்தி நாங்க இது சாரியோட பிரைஸ் வந்து 6500. பிரைஸ் ரிவீல் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறது அது ஒண்ணுதான், சாரியோட பிரைஸ் சொல்லுங்கன்னு சொல்றீங்க. இது எல்லா சாரி இதுல இந்த டிசைனுக்கு ஏத்தாப்புல ரேட்டுங்கிறது கிடையாது. இங்க மேனுஃபேக்சரர்ஸ் நாம எல்லாமே ஒரே ரேட் தான், 6500 மட்டும் தான் ஹோல்சேல் பிரைஸ். சரிங்களா? இந்த போச்சம்பள்ளி ஜக்கார்ட் பார்டர் இருக்கு, அதையும் நாங்க இன்னொரு வீடியோல காட்டுறோம். அது இன்னும் ஹெவி ஒர்க் இருக்கு அதுல, அது இன்னொரு நாள் காட்டுறோம். அதுக்கான கலெக்ஷன் இருக்கு என்கிட்ட. இன்னொரு வீடியோல நம்ம அதை பத்தி சூப்பரா பார்க்கலாம், ஜக்கார்ட் பார்டர் பத்தி பார்க்கலாம். ஆமா, நம்ம ஒரு 4-5 பீஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு காட்டினா அது என்ன சும்மா எடுத்து வந்து விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங்லேருந்து கொஞ்சம் வந்துருட்டும் ஒரு 20 பீஸ். ஏன்னா ஒரு சாரி வியூ பண்றதுக்கு 2 to 3 days ஆகுது. அப்போ நம்ம 10 வீவர் சீட்டை கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1 week ஆகுது. 30 sarees வரதுக்கு 1 week ஆகுது. ஒரு ஹேண்ட்லூம்ல வந்து ஒரு டிசைன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா அதே மாதிரி ஒரு 10 தறியில் கொடுக்கும்போது டிசைன் மாற்றி கொடுக்கும்போது நம்ம கைக்கு வரதுக்கே 30 saree வரதுக்கே நமக்கு கம்மி இல்லாமல் 1 week 10 days ஆகிடும். கண்டிப்பாக. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி காட்டும்போது 4-5 பீஸை வச்சு காட்டினோம்னா உங்களுக்கு புரியாது. ஸோ பல்காக இவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது கலர்ஸை நீங்கள் பின்னாடி இருக்கிற வீடியோவில் பார்க்கும்போது இவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வேணுங்கிற கலரை நீங்கள் காம்போவை அழகாக சூஸ் பண்ணலாம். கரெக்ட். ஒரு 5 வீடியோ 5 saree 6 சாரியில் வந்து அவங்க எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் ஒவ்வொன்றும் பல்காக சேர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுற ரீசன் அது மட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே இன்னைக்கு நம்ம போச்சம்பள்ளி பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் தம்பி. அதையும் நாங்களும் வந்து சாரியெல்லாம் 1 by 1 எல்லாம் காட்டிட்டோம். இன்னும் வந்து சாரி வந்து டிஸ்பிளே வந்து வீடியோ எல்லாம் வரும், பார்க்காம பாருங்கள். ஆமாம். ஓகே. ஆனா நம்ம நேற்று கால் பண்ணமே, மிஸ் கால் வந்திருக்குமே மொபைல்ல, அதுக்கு மறுபடியும் கால் பண்ணி என்ன விஷயங்கிற கேட்க கூட தோணாது அவனுக்கு. அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. அதே மாதிரி இந்த சாரிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட் சில்க் மார்க் டேக் இருக்கு. எஸ், எல்லா வீடியோ சொல்ற மாதிரி தான். ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்டுங்கிறதுக்கு அத்தாரிட்டியும் இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டியதில்லை. பியூர் சில்கை வெரிஃபை பண்ணுறதுக்கு பியூர் சாஃப்ட் சில்கா இல்லையான்னு நீங்கள் அதை டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்னா யூடியூப்ல போய் ஹவு டு செக் பியூர் சாஃப்ட் சில்க் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். நீங்கள் அதுலேயும் நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு போய் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாம இன்னொரு கலெக்ஷனோட நாளை சந்திப்போம். பாய் பாய் பாய்.